தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றுதான் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல். இயற்கை எழில்கூற்றும் கொடைக்கானல் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 7000 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இங்க எப்பவுமே சில்லுன்னு இருக்கிறதுனால வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் வருகின்றனர். கொடைக்கானலில் பிரைன் பூங்கா, ரோஸ் கார்டன், கோக்கஸ் வாக், குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் உள்ளன. இவற்றில் பேரிஜம் ஏரி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் உள்ளது. பேரிஜம் ஏரிக்கு செல்லும் வழியில் தொப்பி தூக்கி பாறை, மதிக்கெட்டான் சோலை அமைந்துள்ளது. அமைதி பள்ளத்தாக்கு உள்ளிட்ட வியூ பாயிண்ட் மற்றும் பசுமை போர்த்திய மலைத்தொடர்கள் என இயற்கை அழகை கண்டு ரசிக்கலாம். அதில் முக்கியமான இடம்தான் மதிக்கெட்டான் சோலை. இந்த இடத்தை பல மர்மங்கள் நிறைந்த காடு என்று சொல்லலாம். 115 ஹெக்டேர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள இந்த காட்டில் அப்படி என்ன இருக்கிறது என்பது மர்மமாகவே உள்ளது. இந்த வனப்பகுதிக்குள் செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை. தடையை மீறி உள்ளே நுழைந்து வழி தெரியாமல் சென்ற பலர் உயிரிழந்துள்ளனர். இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த காட்டின் உள்ளே செல்பவர்கள் தங்கள் மதி மயங்கி காட்டை விட்டு வெளியே வராமல் அங்கேயே உயிரை விட்டு விடுவார்கள் என்று இங்குள்ள மக்கள் நம்புகிறார்கள். மீறி உயிருடன் திரும்புபவர்கள் தாங்கள் சுயநினைவை இழந்து ஒருவித பைத்தியக்கார மனநிலையில் தான் இருப்பார்கள் எனவும் கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த காட்டினுள் பலவித மூலிகைகள் இருப்பதாகவும் அவை இந்த காட்டினுள் நுழையும் மனிதர்கள் மதியை மயக்கி அவர்களின் மரணத்திற்கு காரணமாக என்று கூட சொல்லலாம். இந்த காட்டில் ஏறத்தாழ 250 தாவர வகைகள் உள்ளன. அதில் 42 வகை தாவரங்கள் சிறந்த மருத்துவ குணங்களை கொண்டவை. குறிப்பாக செலக்ட்ரஸ், அழுகண்ணி, காட்டு செண்பகம், கம்பளி வெட்டி, சோலை அரளி போன்ற அரிய வகை தாவரங்கள் இப்பகுதியில் உள்ளன. சித்தர் போகர் உருவாக்கிய சிலை ஒன்று இந்த காட்டினில் இருப்பதாகவும் அந்த சிலையை பாதுகாக்க சித்தர்களின் சித்து விளையாட்டுதான் காட்டினில் அத்துமீறி நுழைபவர்களை இவ்வாறு பைத்தியக்கார மனநிலைக்கு கொண்டு செல்கிறது என்றும் கூறப்படுகிறது. நம்ம குழந்தைங்களை பயமுறுத்தி சாமி கண்ண குத்தின்னு சொல்றோம்ல, அது மாதிரி மதிக்கெட்டான் சோலைன்னு பேர் வச்சு இங்க மக்கள் போகாம இருக்கிறதுக்காக இயற்கையை பாதுகாக்க சிலர் மேற்கொண்ட ஒரு உத்தி தான் கூட சொல்றாங்க. மிகுந்த அடர்வனமாக இருப்பதால் சூரிய ஒளி இந்த காட்டில் புகாது. பகலிலும் கூட இருளாகவே இருக்கும். ஒரு ஆள் உயரத்துக்கு தரையிலிருந்து கொட்டி கிடக்கும் இலை மற்றும் தழைகளில் நடக்கும் போது சிறிது தண்ணீர் தேங்கி அதனால ஏற்படும் சதம்பல்களில் சிக்கிக் கொள்கின்றனர். இது அமானுஷ்யமான கலக்கத்தை அவர்களுக்குள் ஏற்படுத்தி தீயிலடைய வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காட்டு விலங்குகளின் அச்சுறுத்தலும் இருக்கிறது. வண்டுகள், பூச்சிகள் மற்றும் பறவைகளின் புதுவித சத்தங்கள் நிச்சயம் எவரையும் திகைப்படைய வைக்கும். இவைகள் எல்லாம் சேர்த்து கொடுக்கும் பயம் காரணமாக இந்த காட்டிற்குள் நுழைபவர்கள் தங்கள் சமநிலையை இழந்து வந்த வழி மறந்து இருளில் பாதை மாறி இந்த காட்டிலேயே சுற்றி சுற்றி இறுதியில் தங்கள் உயிரை விட்டு விடுவர். அல்லது மீட்கப்பட்டாலும் தாங்கள் சந்தித்த இந்த பயங்கர அனுபவத்தின் காரணமாக ஒருவித பிரம்மை பிடித்து மனநிலைக்கு சென்று விடுவதாகவும் சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் இயற்கையின் இந்த மர்மம் ஒரு வகையில் அதிசயம் என்றாலும் ஆபத்து தான். எத்தனை பேருக்கு தெரியும் மதிக்கெட்டான் சோலை தான் கமல் நடிச்ச குணாவிற்கு முதல்ல வச்ச பேருன்னு?